எப்பயுமே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் வைக்கும் போது என்னாகும், வெறும் வந்து கத்திரிக்காய் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடும் போது. அதே வந்து நம்ம இதில் சிக்கனும் போட்டு இது பண்ணும் போது பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லா வகையான பிரியாணி, அதுக்கப்புறம் புலாவ், இது எல்லாத்துக்குமே எப்படி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத செய்யும் போதே நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்போ வந்து நம்ம சம்மர் ஆஃபரா என்னடா இன்னும் அம்மா கொடுக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம சம்மர் ஆஃபரா கொடுக்க போறோம். எதுக்காகன்னா, நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம கெஸ்ட்டாவும் போவோம். நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க. அந்த நேரத்துல பிள்ளைங்களும் நம்ம வீட்டுல லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல எல்லார் வீட்லயுமே வந்து செலவு வந்து கூடுதலாகும். செலவு கூட இருக்கும் போது நமக்கு மசாலாவும் சரி, எல்லா சத்து மாவு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் நிறைய ஹெல்த்தியானதா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த ஆஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் சம்மர் ஆஃபர் போட்டிருக்கேன். பாருங்க, 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும், 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கும். நம்ம இவ்வளவு ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே கிடையாது. இந்த சம்மர் ஆஃபர் உங்க எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்குற டைம்ல நீங்க நிறைய ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்கி நீங்க சாப்பிட்டு பாருங்க. பசங்க எல்லாம் நல்லா ஹெல்த்தியாவும் இருப்பாங்க. உடம்புக்கு நல்லா குளுக்குளுன்னு இருக்கும். உங்களுக்கும் மனசும் வந்து குளுக்குளுன்னு ஆயிருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க இதை யூஸ் பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே வந்து இந்த ஆஃபர் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபர் வந்து வெப்சைட், வாட்ஸ்அப் எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மாதிரி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கங்க. இப்போ பாருங்க, என்னென்னலாம் போடுறேன் அப்படின்னு பார்ப்போம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பட்டை, 1 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு, சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா லேசா இதுலயே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலயே ஒரு எண்ணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம எல்லாம் வறுத்தாச்சு இல்லையா? இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்குவோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு இதையும் எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதுல ஒரே ஒரு தக்காளி இதையும் முழுசாவே போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பொடி பண்ணி வச்சதுலேயே இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுலே அந்த தக்காளியும் போட்டுட்டு இப்போ இதோடய நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஆறினோன்னு நல்லா பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு கிராம்பு, 2 பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, அம்மா இரும்பு கடாயெல்லாம் பழக்கிறது எப்படிம்மா அப்படின்ட்டு. நீங்கள் டெய்லியுமே சமையல் முடிச்சுட்டு அதை வந்து விளக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 டிராப் வந்து எண்ணெயை தடைய வச்சிட்டிங்கன்னா துரு இருக்காது. அடுத்த நாள் சமையல் நீங்க செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும், நீங்க விளக்கிட்டு தான் அடுப்புல வைக்கணும். அப்படியே டைரக்டா வச்சிடக்கூடாது, விளக்கிட்டு தான் வைக்கணும். நீங்க பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், 6ஆ கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து இதுல போட்டு அப்படியே வதக்கிடலாம் எண்ணெயிலேயே. உங்களுக்கு எவ்வளவு கத்திரிக்காய் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்க. வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து
நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சிக்கும். கிரேவிக்கு தேவையானதும் நம்ம இதிலே போட்டுடலாம். பாருங்க, இப்போ இதுல ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்கிறேன். அப்போ உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எதுக்காக இப்போ தனியாக எடுக்க சொல்றேன்னா, இதோட சிக்கன் போட்டு வதக்கும் போது கத்திரிக்காய் உடஞ்சிரும். அதனால இதை ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது கரிஞ்சு போயிடும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடலாம். நம்ம ஒரு வாட்டி ஊற்றின எண்ணெயிலே தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா உருண்டு உருண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ 3/4 குக்கு வந்து ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டோம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் எல்லாமே எடுத்து இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ இதுக்கு நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சிட்டோம். பாருங்க, நான் இதுல வந்து வேர்க்கடலை சேர்க்கல. உங்களுக்கு வந்து சப்போஸ் முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மசாலெல்லாம் போட்டு நல்லா ஒரு பிரட்டிடலாம். நல்லா பிரட்டிட்டு இந்த மசாலா ஒட்டி இருக்கு இல்லையா, இதுலயே இந்த கிரேவி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகணும். கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிச்சிரும். இது 3 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி வச்சிருங்க. வைக்கும் போது என்ன ஆகும், நல்லா கத்திரிக்காய் சிக்கன் எல்லாமே இந்த மசாலா உள்ள உரைச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிக்கன், இந்த கத்திரிக்காயோட சேர்த்து செய்யறது. பாருங்க, இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். லேசா அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கத்திரிக்காயும் சிக்கனும் பாருங்க நல்லா சூப்பரா வெந்து நல்லா வந்திருக்கு. கத்திரிக்காய் எல்லாம் நல்லா குழஞ்சு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது சிக்கனோட வச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். கண்டிப்பா இதே மாதிரி கத்திரிக்காய் சிக்கன் போட்டு இந்த மாதிரி கிரேவி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இது வந்து வெங்காய சாம்பார்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி கிரேவி வச்சுட்டோம் தொட்டு சாப்பிடலாம். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். Thank you.